ஹைப்போடெர்மிக் சிரிஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். மருத்துவ வரலாற்றில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் திசுக்கள்லையோ ரத்த ஓட்டத்திலையோ நேரடியாக மருந்துகளை செலுத்தணுன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் அது எதுவுமே பலனளிக்கலை. இந்த நிலையில தான் 1656ஆம் ஆண்டு கிறிஸ்டபர் ரென் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் ஒரு ஸ்மால் அனிமலோடைய பிளாடரையும் ஒரு கூஸ் குவில்லையும் பயன்படுத்தி ஒரு நாயினுடைய உடலில் நேரடியாக மருந்தை செலுத்தினாங்க. அதாவது ஒரு சின்ன விலங்கினுடைய சிறுநீர் பையை எடுத்துக்கிட்டு அதில் மருந்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய மருந்தை அந்த நாயினுடைய உடலில் செலுத்துறதுக்காக கூஸ் அப்படின்ற வாத்து இனத்தினுடைய குவில்லை பயன்படுத்தினாங்க. குவில் அப்படின்றது அந்த வாத்து இனத்தினுடைய இறகுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி போன்ற மெல்லிய அமைப்பு. அது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அதை அவர் அந்த சிறுநீர் பையோட அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஒரு குவில்லை நாயினுடைய உடலில் குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுநீர் பையில் மருந்து இருக்கிறனால சிறுநீர் பையை இப்படி அழுத்தி அதில் இருக்கக்கூடிய மருந்தை அந்த குவில் வழியாக செலுத்தி அதன் மூலமாக அந்த குவில் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த மருந்து நாயினுடைய உடலுக்குள்ளே சென்றது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கிறிஸ்டபர் ரென் அப்படின்ற இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் செயல்படுத்தினாங்க. இதை நிறைய மருத்துவர்களுக்கும் அவர் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய மருத்துவர்களும் இதை பின்பற்ற தொடங்கினாங்க. அந்த காலகட்டத்திலலாம் நிறைய மருத்துவர்கள் அந்த சின்ன சின்ன விலங்குகளினுடைய சிறுநீர் பையை சிரிஞ்சாவும் அதே மாதிரி இந்த கூஸ் போன்ற வாத்து அந்த கூஸ் மாதிரியான வாத்து இனங்களினுடைய இறகுகள்ல இருந்து குவில்ல ஊசியாகவும் நீடலாகவும் பயன்படுத்தினாங்க. சில நேரங்களில் இந்த கூஸ் அப்படின்ற வாத்து இனத்தினுடைய இறகுகள் கிடைக்காத போது நிறைய சின்ன சின்ன பறவைகளினுடைய எலும்புகள் மெல்லிய எலும்புகளை ஊசியாக பயன்படுத்தினாங்க. இப்படி பயன்படுத்தி மனிதர்களுக்கு இந்த மருந்துகளை நேரடியாக செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா ஒரு விலங்கினுடைய சிறுநீர் பையில் மருந்தை ஊற்றிட்டு அதை எலும்போ அல்லது குவில்லோ வழியாக உடலில் செலுத்தும் போது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது, தொற்று நோய்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே மருந்து இருக்குது அப்படின்னும் தெரியாது. சிறுநீர் பையில் எந்த அளவுக்கு மருந்து இருக்குது, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மருந்து மனிதனுடைய உடலுக்குள்ளே போயிருக்கு, அதுவும் சரியாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் எலும்புகளோ குவில்லோ ரொம்ப மெல்லியதாக இருந்தாலும் அது ரொம்ப ஊசி அளவுக்குலாம் ஒல்லியாலாம் இருக்காது. அதனால அது ஷார்ப்பாகவும் இருக்காது. இதனாலேயே அதை வச்சு குத்தும்போது பயங்கரமான வலியும் ஏற்படும், சில நேரங்களில் அதிகமான ரத்தமும் வெளியேறும். இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதனாலேயே காலப்போக்கில் இந்த ஒரு முறையானது கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1844ஆம் ஆண்டு அயர்லாண்டில் மார்கரெட் காக்ஸ் அப்படின்ற ஒரு லேடி, ஒரு பெண், அவங்க நியூரால்ஜியா அப்படின்ற பாதிப்பினால முகத்தில் மிக கடுமையான வலியோட ஒரு மருத்துவமனைக்கு சென்றாங்க. அங்கே பிரான்சிஸ் ரிண்ட் அப்படின்ற ஒரு ஐரிஷ் பிசிஷியன் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலலாம் மோர்ஃபின் அப்படின்றது வலி நிவாரணியாக பயன்பாட்டிற்கு பரவலாக இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ மருந்து அந்த பெண்ணுடைய உடலில் செலுத்தணும், அதுக்கு ஊசியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பிரான்சிஸ் ரிண்டை முடிவு செஞ்சாங்க. அதுக்கு அவரே ஒரு சின்ன நீடில் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு சின்ன சிரிஞ்சையும் உருவாக்கிட்டு அது வழியாக மருந்தை அந்த ஒரு பெண்ணுக்கு செலுத்தினாங்க. அந்த பெண்ணுக்கு செலுத்தின அந்த மருந்து செலுத்தின அந்த தேதி 1844 ஜூன் 3. ஸோ அதை செலுத்தின உடனே அந்த பெண்ணுக்கும் வலியெல்லாம் குறைஞ்சி அவங்க சில வாரங்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜும் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தாலும் அந்த பிரான்சிஸ் ரிண்ட் அப்படின்ற ஐரிஷ் பிசிஷியன் அதை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை, அந்த நீடில் பயன்படுத்தலை. ஏன்னா அது பயன்படுத்துறதுலேயே நிறைய பிரச்சனை இருந்தது. குறிப்பாக எந்த அளவுக்கு மருந்து செலுத்துகிறோம் அப்படின்றது சரியாக தெரியல. அதே மாதிரி அந்த நீடிலும் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1853ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் வுட் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் பிசிஷியன், ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த மருத்துவர், அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் ஒரு நீடில உருவாக்கினாங்க. அது ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப மெல்லியதாகவும் இருக்கிற மாதிரி உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த நீடில அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு சிரிஞ்சையும் அலெக்சாண்டர் வுட் உருவாக்கினாங்க. அதை கிளாஸ் மெட்டீரியல் பயன்படுத்தி அவர் உருவாக்கினாங்க. இதே சமயம் இன்னொரு பக்கம் இதே 1853ஆம் ஆண்டு இன்னொரு பக்கம்
பிரான்ஸில் சார்ல்ஸ் கேப்ரியல் பிரவேஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், அவரும் வந்து இதே மாதிரி ஒரு ஊசியையும் ஒரு சிரிஞ்சையும் அதே 1853ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரை பயன்படுத்தியிருந்தாங்க. அலெக்சாண்டர் வுட் வந்து கிளாஸை பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் இந்த கிளாஸ் தான் வந்து சரியான பயன்பாட்டிற்கு இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்த அளவுக்கு மருந்து ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அலெக்சாண்டர் வுட் வந்து நம்பரையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து மருந்துடைய வால்யூம் இருக்குது அப்படின்றது அந்த ஒவ்வொரு நம்பர் வந்து அந்த சிரிஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர், கண்ணாடி சிரிஞ்சில் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அலெக்சாண்டர் வுட் வந்து அதை உருவாக்கியிருந்தாங்க, வடிவமைச்சிருந்தாங்க. அதனாலேயே அது வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ 1853ஆம் ஆண்டு தான் இந்த ஊசியானது கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா, அந்த நீடில் வந்து அந்த ஊசியை வந்து அந்த சிரிஞ்சோட அட்டாச் பண்ணி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மருந்தை வந்து மனிதனுடைய உடலுக்குள்ளே செலுத்துறதுக்காக பிளஞ்சர் வந்து பயன்படுத்தப்படும். பிளஞ்சர் அப்படின்னா அந்த சிரிஞ்சு இருக்கும், இங்கே ஊசி இருக்கும். அந்த சிரிஞ்சிலேருந்து மருந்தை ஊசிக்கு தள்ளுறதுக்காக ஒரு பம்பு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை அப்படியே அழுத்துவாங்க. ஸோ அப்படி அழுத்தி அந்த மருந்தை வந்து இப்படி ஊசி வழியாக ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊசி வந்து கலண்டு வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஆரம்பத்தில் இருந்தது. அதே மாதிரி அந்த ஊசியினுடைய ஓப்பனிங் பாயிண்ட்டும் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இதெல்லாமே சார்ல்ஸ் ஹண்டர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு அந்த ஊசியினுடைய ஓப்பனிங் பாயிண்ட்டை வந்து அவர் வந்து டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு லாக்கிங் மெக்கானிசத்தையும் சார்ல்ஸ் ஹண்டர் வந்து உருவாக்கினாங்க. அதாவது அந்த சிரிஞ்சில் இருந்து பிளஞ்சர் மூலமாக மருந்தை வந்து ஊசி வழியாக தள்ளும்போது ஊசி வந்து சிரிஞ்சில் இருந்து கலண்டு போயிடக்கூடாது. ஸோ அது வந்து லாக் ஆகி இருக்கணும் சிரிஞ்சிலேயே எப்போவும் அப்படின்றதுக்காக லாக்கிங் மெக்கானிசத்தையும் சார்ல்ஸ் ஹண்டர் தான் வந்து உருவாக்கினாங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த டிசைனை வந்து உருவாக்கிட்டு 1865ஆம் ஆண்டு அதை வந்து தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1853 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு சிரிஞ்சானது 1865 மிகப்பெரிய அளவில் முழுமையடைஞ்சு அது வந்து பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து மோர்ஃபினாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற மருந்துகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஊசி மூலமாக நேரடியாக வந்து மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த விஷயமானது வந்து தொடர்ந்து வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹண்டர் வந்து அந்த ஒரு சிரிஞ்சுக்கு ஹைப்போடெர்மிக் அப்படின்னு பேரிட்டாங்க. அலெக்சாண்டர் வுட் வந்து அந்த சிரிஞ்சுக்கு சப்கியூட்டேனியஸ் அப்படின்னு பேரிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் ஹண்டர் தான் அதுக்கு வந்து ஹைப்போடெர்மிக் அப்படின்னு பேரிட்டாங்க. ஹைப்போடெர்மிக் அப்படின்றது கிரீக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 2 வேர்ட்ஸ், ஒன்று ஹைப்போ, இன்னொன்று டெர்மிக். ஹைப்போ அப்படின்னா அண்டர் அப்படின்னு அர்த்தம், அதே சமயம் டெர்மிக் அப்படின்னா ஸ்கின், தோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ தோலுக்கு அடியில் அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் தான் ஹைப்போடெர்மிக் அப்படின்றது. ஸோ ஹைப்போடெர்மிக் சிரிஞ்ச் அப்படின்னு ஹைப்போடெர்மிக் நீடில் அப்படின்னு சார்ல்ஸ் ஹண்டர் தான் வந்து அதுக்கு வந்து பேரிட்டாங்க. அதுக்கப்புறமா அது வந்து நிறைய மருந்துகளோட தொடர்ந்து வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில் அலெக்சாண்டர் வுட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தப்பட்ட பிறகு அலெக்சாண்டர் வுட் வந்து ரொம்ப போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 20ஆம் நூற்றாண்டுலலாம் மிகப்பெரிய பயன்பாட்டை வந்து எட்டினது. குறிப்பாக இன்சுலின் போன்ற, அதுக்கப்புறம் வந்து பெனிசிலின் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பண்ணப்பட்டது. குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து இந்த மாதிரி ஊசி வழியாக போடப்படும். இன்சுலின் வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஊசி வழியாக போடுறது தான் ரொம்ப சேஃபும் பெட்டரும். ஏன்னா அதுதான் வந்து நேரடியாக ரத்தத்தில் வந்து இன்சுலினை வந்து சேர்க்கும். ஸோ அந்தளவுக்கு இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இந்த ஹைப்போடெர்மிக் சிரிஞ்சானது இருந்து வருது. இது கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடிலாம் வாய் வழி தான் மருந்து எடுத்துப்பாங்க. வாய் வழியாக எல்லா மருந்துகளையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து நம்மளை வாந்தி எடுக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். அதனால இப்போ மருந்தை குடிக்கிறோம், உடனடியாக அந்த டேஸ்ட் ஸ்மெல் பிடிக்காமல் நம்ம குமட்டிட்டு வாந்தி வந்துடுதுன்னா மருந்து அப்படியே வெளியே வந்துடும். அப்போ மருந்து உடலுக்குள்ளேயே போகாது. அப்படியே நம்ம ஒருவேளை வாந்தி எடுக்காமல் அதை வந்து சமாளித்து உடலுக்குள்ளே வந்து நம்ம வாய் வழியாக மருந்தை எடுத்துக்கிட்டா கூட அது வந்து நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து அது வேலை பார்க்குறதுக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ அது மாதிரி இருக்கிறனால தான் நிறைய மருந்துகள் வந்து ஊசி வழியாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட ஹைப்போடெர்மிக் சிரிஞ்ச் அந்த நீடிலானது 1853 அலெக்சாண்டர் வுட்னால் வந்து டெவலப் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் இன்வென்டரான ஒரு சார்ல்ஸ் ரவுத்ஹவுசர் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து அதை பிளாஸ்டிக்கில் வந்து உருவாக்கினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியில் இருந்தது. கண்ணாடியை வந்து பயன்படுத்தும் போது அது தூக்கி போட முடியாது. ஸோ அதை ஹீட் பண்ணி அதை அந்த வந்து பாக்டீரியா அதே மாதிரி வைரஸ் ஏதாவது இருந்தால் அதை நீக்கம் பண்ணணும் அந்த ஊசியை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இல்லாமல்
பிளாஸ்டிக்கில் வந்து அவர் வந்து உருவாக்கினாங்க. கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்லேயே இவர் தான் வந்து உருவாக்கினாங்க அந்த சார்ல்ஸ் ரவுத்ஹவுசர் அப்படின்றவர். அதே மாதிரி 1951ஆம் ஆண்டு அவர் வந்து அதை பாலிப்ரப்ளின் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு ஃபார்மசிஸ்ட்டும் இன்வென்டருமான இன்னொரு நபர், ஒரு காலின் மர்டாக் அப்படின்றவர், அவர் வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இந்த ஒரு ஹைப்போடெர்மிக் சிரிஞ்சை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை டிஸ்போசபிளாக இருக்கிற மாதிரியும் அதை வந்து கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பேட்டன் 1956 பெற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வரைக்குமே இந்த ஹைப்போடெர்மிக் சிரிஞ்ச் நீடில் எல்லாம் தொடர்ந்து வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து மயக்க மருந்து செலுத்துறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்த உயிர்கொல்லியாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற இந்த இன்சுலினாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் ஏற்றுறது இன்ட்ராவீனஸ் படி, ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இன்றைக்கி வந்து ஏற்றப்படுது இந்த ஒரு ஹைப்போடெர்மிக் சிரிஞ்சை பயன்படுத்தி தான். ஸோ இப்பேற்பட்ட கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் வுட் அவர் வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த கண்டுபிடிப்பை செஞ்சாங்க, இது மட்டும் இல்லாமல் இன்னும் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே. அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அலெக்சாண்டர் வுட்டோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.